அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். துன்பம் நீங்க வைக்கும் கடமை இதை செய்வீர் என்று சத்துருக்கன் தன் தமையனாகிய பரதனிடம் கூறுகிறார். பாடல் 969. துன்பமுற்ற நெஞ்சுடையோய் துயரங்கள் சற்றேனும் நின்னுள்ளம் நீங்கிடவும் நெஞ்சின்பம் சற்றுறவும் நன்மை என்றும் நின்னறிய நன்னெஞ்சம் முற்றுறவும் இன்னல் ஒரு மருந்தனவே இப்பணியை பெற்றுகிறீர். இதுவே 969வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். துன்பமுற்ற நெஞ்சுடையோர் துயரங்கள் சற்றேனும் என்ற முதல் வரிக்கான விளக்கம். தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கை செய்ய முடியாமல் முனிவர்களால் தடுக்கப்பட்டதால் உள்ளம் துன்புற்று வேதனை அடைந்திருக்கக்கூடிய உள்ளத்தை சுமந்திருக்கும் என்னுடைய தமையனே, நீ கொண்டிருக்கக்கூடிய துயரங்கள் யாவும் கொஞ்சமாவது நின்னுள்ளம் நீங்கிடவும் நெஞ்சின்பம் சற்றுறவும் உம்முடைய உள்ளத்தை நீங்கி உம்முடைய உள்ளமானது கொஞ்சமாவது இன்பம் அடையவும் சிறிதளவாவது இன்பம் அடையவும் நன்மை என்றும் நின் அறிய நன்னெஞ்சம் முற்றுறவும் எல்லா நாட்களிலும் எல்லா காலத்திலும் உம்முடைய நெஞ்சமானது உம்முடைய அரிய நெஞ்சமானது நன்மை பெற்று முழுமையாக நன்மை கிடைக்கக்கூடிய உள்ளமாக உம்முடைய உள்ளம் அடைந்து அதனால் உமக்கு அனைத்து நலன்களும் விளைந்திடவும் இன்னல் ஒரு மருந்தனவே இப்பணியை பெற்றிடுவீர். உம்முடைய துன்பங்கள் யாரையும் நீக்கிவிடக்கூடிய நல்ல மருந்தாக இந்த பணி என்கிற தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கு என்கிற அந்த அற்புதமான பணியை நீர் உடனே செய்திருவீர் என்று அந்த பரதனாகிய மூத்த சகோதரனை நோக்கி சத்துருக்கன் அன்போடு கூறினான். இதுவே 969வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 970வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து செல்வராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.